ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி டிப்ரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம் நம்ம வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி தோட்டத்துக்கு. அந்த சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதோட நான் வந்து டிப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். ஒரு 2 மந்த்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஆச்சு அந்த வந்து போட்டு. அந்த இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் ரிவ்யூ சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானுங்க அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எப்போ வீடியோஸ் போகிறோம் அந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே சமயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும். அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன். இல்லை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாள் வீடியோஸ் போடல. ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆச்சு, 20 டேஸ் கிட்டத்தட்ட ஆச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. ஒன்றுமே அப்படியே போட பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுது. அதனால் போடலை. இனிமேல் தொடர்ந்து அப்படியே போட பார்க்குறேன், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நம்ம வந்து போடுவோம். ஓகே, அடுத்து நம்ம இப்போ நம்ம வந்து கண்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ரொம்ப பேசாமல் உளருது, ரொம்ப நாள் ஆச்சா பேசி உளருது, திக்குது, எல்லாமே ஆகுது. சரி, போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸை பார்த்தலாம். ப்ரோஸ், அதுக்கப்புறம் கான்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா அப்படியே அது சொட்டிக்கிட்டே இருக்கும். வெயிலில் அது எஃபெக்டிவாக இருக்காது. வெயில் எடுக்கிறதுக்கு அது சொட்டிக்கிட்டே இருக்குமா, அப்போ வந்து செடி வந்து அதிகமாக காஞ்சிடாது. ஓகேங்களா? அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. வெயில் அடிக்கும் போது இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு, வெயில் காலத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செடி அவ்வளோக்கு காஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு விழுகும்போது அப்போ அந்த வெயிலுக்கு வந்து காஞ்சிடாது. ஓகேங்களா? அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நம்ம இது ஊற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம காஞ்சிடாது. நம்ம ஒரு 5 டேஸ் மட்டும் நம்ம வெளியே போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 5 டேஸ் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஒன்று இருக்கும். அந்த சிஸ்டத்தை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சிஸ்டம் நம்மளுக்கு எப்போ வேணுமோ அந்த தண்ணிக்கு நம்ம வந்துட்டு தண்ணி வந்து இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் செட் பண்ணிடலாம். இந்த டைமுக்கு தண்ணி ஓப்பன் ஆகிடணும், இந்த டைமுக்கு தண்ணி க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு தண்ணி ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இது நம்ம செட் பண்ண டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துட்டு ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் இருக்குது. இதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 5 டேஸ் இப்போ ட்ரிப் போயிட்டோம் அப்படின்னாலும் தண்ணி போயிட்டு இருக்கு. அதாவது இந்த டேங்க்ல தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து தண்ணியை ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அந்த செடிக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம்னா, நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா செடி காஞ்சி போச்சோம் அப்படின்னா மடி எடுத்து நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கு இது ஒரு மெத்தட்னே சொல்லலாம், ஈஸியான மெத்தட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற தண்ணி வந்துட்டு கீழே அதிகமாக சிந்தாது, அதாவது தரையில் அதிகமாக சிந்தாது. நம்ம தண்ணி ஊற்றும் போது மேனுவலாக நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன சிந்திடும். அதுக்கு பதிலாக அந்த இதில் பக்கெட்லேயோ ட்ரம்லேயோ ஊற்றி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு அதில் டிப்ரிகேஷன் மூலிமா நம்ம கொண்டு போகும்போது தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகாது. அது ஒரு விஷயம் வந்துட்டு இதில் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைக்கிறது தான். பைப் அடைச்சிக்கும். அதாவது நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி அந்த மாதிரி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், பைப் அடைச்சிக்கும். அதுதான் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது ஒன்று மட்டும்தான். அதை அடைச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளால வந்துட்டு இது பண்ணவே முடியாது. அது எடுக்கிறதுக்கே ஒரு 10 டேஸ் கிட்டத்தட்ட ஆயிரும். ஏன்னா தண்ணி மாற்றி அடைச்சிக்கும். இல்லைன்னா ஒன்று எடுத்து விட்டீங்க வச்சுக்கோங்க, அப்படியே அடுத்து அடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதுதான் கொஞ்சம் பெரிய வேலையாக போயிடும். அந்த மாதிரி அடைச்சிருச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் பெரிய வேலையாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கெட்லேயோ எதுவும் ஊற்றும் போது நம்ம ஓப்பனில் வச்சுருப்போம். அதில் வந்து பாசம் பிடிச்சிக்கும். அப்படி பாசம் பிடிச்சி அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 1 வீக்லி ஒன்ஸ் அதை வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கெட்டை கழுவிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பாசமும் போய் அடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு அதை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை கழுவிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம வந்துட்டு அந்த பக்கெட்டை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதில் இருக்கிற கான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதை தவிர்த்து வேறு அதிகமான கான்ஸ் அதில் எதுவுமே வராது. பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரோஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அடைக்கிற விஷயம் தான் அதில் வந்து கான்ஸாக இருக்கும். தவிர அது நம்ம பண்ண டிஃபால்ட்டில் அடைக்கும். நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய மெயின்டெனன்ஸ் அதை பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துட்டு கான்ஸே வராது. ஓகேங்களா? அதே சமயம் இப்போ 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஓகேங்களா? இதுதான் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ வந்து 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. அந்த பைப் ஏதாச்சும் வெடிச்சிருக்கா, உடஞ்சிருக்கா, அந்த வெயிலில் போட்டனால ஏதாச்சும் ஃபால்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எந்த வித ஃபால்ட்டுமே இப்போ வரைக்கும் வரல. அந்த பைப் ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளான பைப் தான், அதனால் உடையறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போ வரைக்கும் ஒரு 2 to 3 மந்த்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்குமே வந்துட்டு அது வந்துட்டு எந்த வித ப்ராப்ளம் கொடுக்கல.
உடையில எதுவுமே ஆகலை, எந்தவித ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு வரலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஜாயிண்டிங் இடத்துல ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாட்டும் போது கரெக்டாக மாட்டிட்டோம், அந்த பின் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை மாட்டும் போது கரெக்டாக மாட்டிட்டோம் அப்படின்னா லீக் வராது. அப்படி மாட்டில் தப்பாக நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப திருப்பி மாட்டணும் அப்படின்னா தான் வந்துட்டு லீக் ஆகும். மற்றபடி கரெக்டாக லாக் ஆகும்போது ஒரு சவுண்ட் ஒன்று வரும், அந்த சவுண்டு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் லாக் ஆகிடுச்சு, தண்ணி சொட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, வேறு எந்த வித பிரச்சனையுமே வராது. அதில் பைப்போ வெயிலில் போட்டு பைப் உடையிறதோ அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையுமே அதில் வந்துட்டு வரல. ஓகே, இப்போ வரைக்கும் வரல. இனிமேல் வந்தால் ஃப்யூச்சரில் வந்தாலும் நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்க்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அந்த வீடியோ இதோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும், அப்போ தான் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல் முகவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்திருக்கு, அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வாங்கிக்கோங்க. 2 ஐட்டம் இருக்குது. நான் சொன்னால் ஆட்டோமேட்டிக் இருக்குது, இல்லை அப்படின்னா நான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, சும்மா பைக் மட்டும் நம்ம செட் பண்ணுற மாதிரி அதுவும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்திருக்கேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.